ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்தியன் எக்கனாமி குரூப் டூவில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் நம்ம இதுக்கு ரிலேட்டடாக ஒரு டாபிக் ஃப்ரம் சமச்சீர் புக், சரிங்களா? ஸோ இப்போ இந்தியன் எக்கனாமி வந்துட்டிங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்தியன் எக்கனாமி எப்படி இந்த அளவு வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கின டைமில் வந்து ரஷ்யாவோட மாடல், ஸோ ரஷ்யாவோட 5-year பிளான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் பிளான்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா வி வர் நாட் டெவலப்ட் ஆர் டெவலப்பிங் டு நேசல் ஸ்டேஜில் இருந்தோம். ஸோ அதுக்கு வந்து வி நீட் அ சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ பாவர்ட்டி வந்து ரெடியூஸ் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து 5-year பிளான் மாடல், சரிங்களா? ஸோ அதோட அசஸ்மெண்ட், அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன். ஸோ பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நித்தி ஆயோக் வந்துச்சு. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து இந்தியன் எக்கனாமியில் ஃபஸ்ட்டு யூனிட் இதுதான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சோர்ஸஸ் ஆஃப் ரெவென்யூ. ஸோ எப்படியெல்லாம் வந்து ரெவென்யூ வருது, டேக்ஸு, நான் டேக்ஸ் ரெவென்யூ, ஃபார் த சென்ட்ரல் ஸ்டேட்ஸ்க்கெலாம் எப்படி வந்து அவங்க ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, ஃபினான்ஸ் கமிஷன், ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ ஃபிஸ்கல் பாலிசினா கவர்மெண்ட் கொண்டு வர பாலிசிஸ், மானிட்டரினா ஆர்பிஐ, இப்போ வந்து ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ இதெல்லாமே. ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிக்கல் உங்களுக்கே தெரியும், ஆர்டிக்கல் 280. ஸோ இது வந்து பாலிட்டி புக்லேருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ப்ளஸ் எக்கனாமிக் சர்வே பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுற டைம்லையும் படிச்சுக்கலாம். ரிசோர்ஸ் ஷேரிங் எப்படி வந்து சென்டர் ஸ்டேட்ஸுக்கு வேரியஸ் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கெலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி தனியாகவே ஒரு டாபிக் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சங்கர் கணேஷ் கருப்பையா புக் கேள்விப்பட்டிருப்பீங்க, கீ கான்செப்ட்ஸ்னு. ஸோ அந்த புக்கு யூபிஎஸ்சி as well as டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியம். ஸோ நீங்கள் சமச்சீர் படிச்சுட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் புக் படிக்கிறீங்கன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் திஸ் புக். ஸோ இந்த புக்கை வந்து நம்ம ஃபுல்லாக தமிழில் எடுத்து கொடுத்து முடிச்சாச்சு, ரெக்கார்டட் வீடியோ. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இங்கே தான் வந்து இந்தியன் எக்கனாமிக்கு வரப்போகிறோம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் எப்படி நடக்குது, அதுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா, அண்ட் தென் இப்போ வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க, தட் இஸ் ரிலேட்டட் டு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிடிபி எலாஸ்டிசிட்டின்னு. ஸோ 1% ஜிடிபி க்ரோ ஆகுதுன்னா 0.1% தான் வந்து ஒர்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது மக்களுக்கு. ஸோ இதுதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் என்னென்ன, அக்ரிகல்ச்சரில் என்னென்னலாம் இருக்குது. அக்ரிகல்ச்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் எம்எஸ்பி, ரீசெண்டாக எம்எஸ்பி வந்து நியூஸில் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, அது. அப்புறம் ஃபேர் அண்ட் ரென்யூமரேட்டிவ் ப்ரைஸ், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நீங்கள் பார்க்கணும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸும் தனியாக வந்து நம்மக்கிட்ட கோர்சஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணுன்னாலும் கேட்டுக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர். ஸோ ஏதாவது ட்ரோன்ஸ் மூலயமா வந்து இப்போல்லாம் வந்து ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ்லாம் அடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அது இல்லாமல் மெக்கனைசேஷன் பண்ணுறாங்க. ஃபார்மர் இன்கம்மை டபுள் பண்ணணும் 2022 அப்படிங்கிற தல்வாய் பேனலோட ரெக்கமெண்டேஷன்ஸ். இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி செக்டர்னு இருக்குது. ஸோ செகண்டரி செக்டர் தான் இண்டஸ்ட்ரியல் க்ரோத். ரூரல் வெல்ஃபேர். ஸோ ரூரல் எக்கனாமிக்கு என்ன பண்ணுறோம்? ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வி ஹேவ் எம்ஜி நரேகா ஸ்கீம், அதெல்லாமே இருக்குது. சோஷியல் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இதை பற்றி எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக படித்து வச்சுக்கணும். இப்போது குரூப் 2ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர் ஆர் 3 மார்க் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி, ஸோ ஸ்டாண்டர்டாக 10 மார்க் 20 மார்க் அந்த மாதிரி கிடையாது. குரூப் 1க்கு தேர் ஆர் வேரியஸ் லைக் ஒரு கொஷனுக்கும் மார்க் வேரியேஷன் வேறு மாதிரி இருக்கும். குரூப் 2க்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம குரூப் 1ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், இல்லை குரூப் 4ஆக இருக்கட்டும், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே எக்கனாமி ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து எக்கனாமி 6th to 12th புக் வரைக்கும் நம்ம கவர் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம சமச்சீர் புக்கை பார்க்கலாம். ஸோ அதுவே குரூப் 1க்கு வந்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியா, நேஷனல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, கேபிட்டல் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது, நியூ எக்கனாமிக் பாலிசி, நித்தி ஆயோக், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், என்டிசி. ஸோ அக்ரிகல்ச்சர் பற்றி இது எல்லாமே, நியூ அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜி, லேண்ட் ரிஃபார்ம்ஸ், க்ரீன் ரெவல்யூஷன், ப்ரைஸ் பாலிசி, பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், சப்சிடி, ஃபுட் செக்யூரிட்டி, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், க்ராப் இன்சூரன்ஸ், லேபர்,
ரூரல் கிரெடிட்னா என்ன, இன்டெப்ட்னஸ், ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் பற்றி. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி க்ரோத் பாலிசி, ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டர், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ப்ரைவேட்டைசேஷன்னா என்ன, லிபரலைசேஷன்னா என்ன, பிபிபி மோட்னா என்ன, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், எம்எஸ்எம்இஸ், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், மேக் இன் இண்டியா ஸ்கீம் இதெல்லாமே. நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா எடுத்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி, பவர், கம்யூனிகேஷன், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஹெல்த்து, எஜுகேஷன் இதெல்லாம் பார்த்தோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஆர்என்டி. ஸோ ஆர்என்டி ஒரு செக்டருக்கும் வேரி ஆகும். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வேரி ஆகும். அதுக்கப்புறம் இஸ்ரோக்கு வந்து ஒரு ஆர்என்டி இருக்கும், ஸ்பேஸுக்கு. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் பேங்கிங், மணி, ஃபினான்ஸ், சென்ட்ரல் பேங்க், ஆர்பிஐ, கமர்ஷியல் பேங்க், என்பிஎஃப்சிஸ்னால் என்ன, ஸ்டாக் மார்க்கெட், ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, மானிட்டரி பாலிசி, ஆர்பிஐ அண்ட் அட்டானமி. நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஃபினான்ஸ்னு இருக்குது. எப்படி ரெவன்யூ வருது, டேக்ஸ், நான் டேக்ஸ் ரெவன்யூஸ் என்ன. ஸோ கேனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னா என்னென்ன தடைகள்லாம் இருக்குது, ஜிஎஸ்டி, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெப்ட்னா என்ன, ஃபினான்ஸ் கமிஷன், ஃபிஸ்கல் பாலிசி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு குரூப் 1 சிலபஸ். சரிங்களா? ஸோ இங்கே லைனாகவே இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப்லேயே இருக்குது. உங்களுக்கு நான் வந்து டெலகிராமில் சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் இந்த இந்தியன் எக்கனாமி, பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி, பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்ன கொண்டு வந்தாங்க, எம்ஜி நரேகா ப்ரோக்ராம், இது வந்து ரூரல் பிளேஸஸ்க்கு. இது மாதிரி அர்பன் பிளேஸஸ்க்கும் வந்து இந்த எம்ஜி நரேகா மாதிரி சிமிலர் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரணும்னு பேசியிருந்தாங்க. அப்புறம் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ், இன்ஃப்ளேஷன்னா என்ன, ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்ன, இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்க்கு என்னென்ன பண்ணுவாங்க, இதை பற்றி மட்டுமே வந்து 7 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நம்மளோட எக்கனாமிக்ஸ் ப்ளேலிஸ்ட்டில். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்தியாவோட ஃபாரின் ட்ரேடு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எஃப்டிஐனா என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. குளோபலைசேஷன், அதோட இம்பேக்ட்ஸ் என்ன, குளோபல் எக்கனாமிக் க்ரைசிஸ், இம்பேக்ட் ஆன் இந்தியன் எக்கனாமி, இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் லைக் ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க், பிரிக்ஸ், சார்க், ஏஷியான், அப்புறம் தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது வந்து தமிழ்நாடு ரிலேட்டட், ஜிடிபி, தமிழ்நாடோட ஜிடிபி, அதுக்கப்புறம் ட்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேட்ஸ் எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது, லாஸ்ட் 5 இயர்ஸ், லாஸ்ட் 10 இயர்ஸோட ட்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் ஆஃப் தமிழ்நாடு எப்படி இருக்குது, அப்புறம் அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரி அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பவர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அப்புறம் ரூரல் விமன் எம்பவர்மெண்ட், ரூரல் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்குது, அதனால் என்ன தாக்கம் ஏற்படுத்துது, ரீஜனல் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ், லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அண்ட் ரீசன்ட் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 1 ப்ரிலிமினரிக்கு என்னென்ன, மெயின்ஸுக்கு என்னென்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு நீங்கள் சிலபஸ் வைஸ் த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபார் குரூப் 2. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோ, எக்கனாமிக்ஸ்னால் என்ன, வில்லேஜ் எக்கனாமி எப்படி இருக்கும், சிட்டியோட எக்கனாமி எப்படி இருக்கும், எப்படி வந்து இன்டர்டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஃபுல் எக்கனாமிக்ஸ்க்குமே வந்து 2000 காஸ்ட் ஆகுது. ஸோ இது இல்லாமல் பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஸோ ப்ரொடக்ஷன். ஸோ இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ரொடக்ஷன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சியோ எது எடுத்திங்கனாலும் எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு காமனான கான்செப்ட். ஸோ அதில் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்குன்னு சொல்லி சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, டியர் சில்ட்ரன், do you know what are the products produced from sugarcane? Uncle, they make sugar. ஸோ சுகர்லேருந்து சுகர்கேன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதுதான் அந்த பிக்சர்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ ஒன் டே யாழினி அண்ட் ஜோஸ்ஃபின் were sitting in a park near the house and eating sugarcane. At that time, Yalini's uncle Raja from the town came there.
ஸோ அவர் வந்து அந்த பார்க்குக்கு வந்திருக்காரு. 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆன் சீயிங் தெம் ஈட்டிங் சுகர் கேன் ஹி ஆஸ்க்ட், டியர் சில்ட்ரன், டு யூ நோ வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் சுகர் கேன்? சுகர் கேன் மூலயமா என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு 2 பேருமே வந்து சுகர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கிள், ஆமாம், அது வந்து கரெக்ட். ஸோ டு யூ நோ ஹவு தே ப்ரொடியூஸ் சுகர் ஃபார் ஆர் கன்சம்ஷன்? ஸோ ஆனால் அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. யாழ்னி வந்து, இல்லை அங்கிள், நீங்கள் அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், ஸோ அதை பற்றி எங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கிள் வந்து, ஓகே நான் சொல்கிறேன், அண்டு நான் சொன்னதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. யாழ்னியும் ஜோஸ்ஃபினும், ஓகே அங்கிள் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சுகர் கேன் அப்படிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ வளர்த்துறது வந்து நம்மளோட ஃபீல்டில் வளர்த்துவாங்க. ஸோ இதுதான் ப்ரைமரி ப்ரொடக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைமரி அப்படின்னா ஸ்டார்டிங், முதல் கட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த முதல் கட்டம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க? நம்மளோட அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்லேருந்து தான். ஸோ டு கெட் சுகர் we take sugar cane to the sugar factories using the machine we produce sugar. ஸோ இந்த ப்ரைமரி ப்ரொடக்ஷன் ஆன இடத்துலேருந்து எடுத்துகிட்டு ஃபேக்ட்ரிஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க அந்த சுகர் கேனை. ஸோ அந்த இடத்துலேருந்து சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த செகண்ட்ரியாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ப்ரைமரிங்கிறது ஃபஸ்ட்டு, ரெண்டாவதாக எடுத்துகிட்டு போய் ஃபேக்ட்ரிஸில் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து செகண்டரி ப்ரொடக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ the sugar industries are known as secondary sector and generally described as manufacturing and construction industries and the industries in the tertiary sector. ஸோ செகண்டரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபீல்டுலேருந்து அடுத்து மேனுஃபேக்சரிங்க்கு எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, சுகர் தயாரிக்கிறதுக்கு. ஸோ அதுதான் வந்து செகண்டரி செக்டர் இல்லை செகண்டரி ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸும் செகண்டரிஸ்குள்ளே தான் வரும். And the industries in the tertiary sector produce all those services which enable the finished goods to be put in hands of consumers. ஸோ tertiary sectorனா என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ், நம்ம தான் அந்த கன்சியூமர்ஸ். நம்ம கையில் வந்து சேர்க்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்களோ, இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங், இதெல்லாமே டெர்ஷரியில் வரும். ஸோ தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூட் ட்ரேடர்ஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ். ஸோ இந்த டெர்ஷரி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்கிங் செக்டர்லாம் டெர்ஷரியில் வரும். இப்போ நம்மக்கிட்ட காசு இல்லை அந்த பொருளை வாங்குறதுக்கு அப்படின்னா பேங்க்கிட்ட போய் கடன் வாங்குவோம். ஸோ இன்சூரன்ஸ், ட்ரேடர்ஸ், நடுவில் இருக்கிற மிடில்மென் ட்ரேடர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்மளோட மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் த ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் செகண்டரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு. ஸோ ஒரு ரா மெட்டீரியலை கன்சியூம் பண்ண முடியாத மெட்டீரியல் தான் ரா மெட்டீரியல். ஸோ அதை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக வந்து மாற்றுவாங்க. ஸோ காட்டனை வந்து துணியாக மாற்றுறது, யானாக மாற்றுறது வந்து செகண்டரி ஸ்டேஜில் தான், ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் தான் பண்ணுவாங்க. ஸோ ஹியர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் த இன்புட் லைக். ஸோ இப்போ சுகர் கேன் இண்டஸ்ட்ரியில் வந்து என்னென்ன இன்புட்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சுகர் கேன் தேவை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மேண்டேட்டரி. செகண்ட் வந்து மெஷின்ஸ்லாம் வேணும். மெஷின்ஸை வச்சு தான் அதை அழுத்தி அந்த ஜூஸை வந்து எடுத்து சுகர் ஆக்க முடியும். நெக்ஸ்ட் திங் வந்து லேபரர்ஸ் வேணும். ஸோ லேபர்ஸ் இல்லாமல் அந்த இடத்துல வேலை நடக்காது. ஸோ வேலைக்கு ஆளுங்க வேணும். அண்ட் இதோட அவுட்புட் என்ன? ஸோ சுகர் கேன் ப்ளஸ் மெஷின்ஸ் ப்ளஸ் லேபர்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா கடைசியாக தான் சுகர் வெளியில் வரும். ஸோ இதெல்லாம் தேவை. ஸோ now let us learn about production and the various factors are included in production like land, labor, capital, entrepreneur and its characteristics in detail. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்ன நீங்கள் ப்ரைமரியோ இல்லை செகண்டரி ப்ரொடக்ஷனோ எது பண்ணிங்கனாலும் லேண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு லேபர் இல்லாமல் அங்கே வேலை நடக்காது. கேபிட்டல், காசு தேவை. நெக்ஸ்ட்டு ஆண்டர்ப்ரனர். ஸோ அந்த பிஸ்னஸ் ஒருத்தர் நடத்துகிறாரு, ஃபார்மராகவே இருக்கிறாரு அப்படின்னா அவரோட மூளை தேவைப்படும் அந்த இடத்துல. ஸோ அவர் தான் ப்ராஃபிட் எப்படி எடுக்கலாம், இப்போ நம்ம 10 ரூபா போட்டோம்னா நாளைக்கு அதை எப்படி 20 ரூபா 30 ரூபா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது தான் ஆண்டர்ப்ரனரோட மூளை. ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தேர் ஆர் 2 மெயின் ஆக்டிவிட்டீஸ் இன் அன் எக்கனாமி, ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. சப்ளை வந்து ப்ரொடக்ஷன் சைட், கம்பெனிஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது சப்ளை சைட். கன்சம்ஷனுங்கிறது டிமாண்ட் சைட், மக்களோட சைட். ஸோ நம்ம தான் வந்து அந்த பொருளை கன்சியூம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மெயின் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்கனாமி செயல்படுறதுக்கு வந்து 2 முக்கியமான விஷயங்கள் தேவைப்படும். ஒன்று வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், தயாரிக்கணும். இன்னொரு இடத்துல அந்த தயாரித்த பொருளை வந்து கன்சியூம், ஸோ யூஸ் பண்ணணும். ஸோ ஒன்று வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், இன்னொன்று வந்து கன்சியூம் பண்ணணும். சரிங்களா?
Next, well-being is made possible by efficient production and by the interaction between producers and consumers. நான் சொன்னேன் இல்லையா, வெல்பீயிங் அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயமும், இந்த ப்ரொடக்ஷன் சைடும் கன்சம்ஷன் சைடும் நல்லா வாழணும் அப்படின்னா ரெண்டு சைட்லேயும் இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கணும். ஸோ இந்த சப்ளை டிமாண்ட் இது வந்து மேட்ச் ஆகணும், இது மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ in the interaction, consumers can be identified in two roles, both of which generate well-being. So consumers வந்து ரெண்டு ரோல் இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம தான் கன்சியூமர்ஸ். ஸோ கன்சியூமர்ஸ் கேன் பி போத் customers of the producers and suppliers to the producers. ஸோ இந்த கன்சியூமர்ஸுங்கிறவங்க வந்து ரெண்டு விதமான வேலையை பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரொடியூசர்ஸ், இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு பிக்கிள் கம்பெனி, ஸோ மாங்காவை வச்சு ஒரு பிக்கிள் செய்கிறாங்க, ஊறுகாய். ஸோ அந்த பிக்கிள் கம்பெனிகிட்டேருந்து நம்ம ஒரு பர்சன் வந்து இங்கே அந்த பிக்கிள் வாங்குறாரு, பிக்கிள் பாட்டில் வாங்குறாரு. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் திங் என்ன, ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு விதமான ரோல் இருக்குது இல்லையா. ஸோ ஒன்று வந்து இந்த பிக்கிளை வந்து நம்ம வாங்கிக்கலாம், இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்ம தான் பொருளே கொடுப்போம். ஸோ இதுதான் ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ். So the consumer's well-being arises from so the consumers can be both customers of the producers and suppliers to the producers. அப்படின்னா இப்போ நானே வந்து ஒரு ஃபார்மராக இருக்கலாம், நான் வந்து அந்த மாங்காய் தயாரிக்கிறவனாக இருப்பேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து என்னோடய மாங்காவை கொடுத்து அதை பிக்கிள் ஆக்கி நானே திருப்பி வாங்கிப்பேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ the customers' well-being arises from the commodities they are buying and the suppliers' well-being is related to the income they receive as compensation for the production inputs they have delivered to the producers. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கஸ்டமர்ஸோட வெல்பீயிங், இப்போ இந்த பிக்கிள் விற்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அது வந்து ப்ரொடியூசர். ஸோ இந்த கஸ்டமருக்கு விற்கிறாங்க பார்த்தீங்களா, இவரோட வெல்பீயிங் வந்து அரைசஸ் ஃப்ரம் த கமாடிட்டிஸ் தே ஆர் பையிங். ஸோ இந்த கமாடிட்டி வந்து நல்லா இருந்தது அப்படின்னா கஸ்டமரும் ஹாப்பி அந்த மாதிரி. அண்ட் த சப்ளையர், ஸோ இந்த இது பிக்கிள் தயாரித்து கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா அவர் தான் சப்ளையர். வெல்பீயிங் இஸ் ரிலேட்டட் டு த இன்கம் தே ரிசீவ். ஸோ இவர்கிட்டருந்து வந்து என்ன வாங்குறாங்க, காசு வாங்குறாங்க. ஸோ அதுதான் அவரோட இன்கம். ஸோ அந்த இன்கம் தான் இவருக்கான வெல்பீயிங் ஆஸ் காம்பன்சேஷன் ஃபார் த ப்ரொடக்ஷன் இன்புட்ஸ் தே ஹேவ் டெலிவர்ட் டு த ப்ரொடியூசர்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த சைட்லேருந்து இன்கம் போகுது, அந்த சைட்லேருந்து கமாடிட்டி போகுது. ஸோ இந்த மாதிரி தான் வெல்பீயிங் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷனோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் வேரியஸ் மெட்டீரியல் இன்புட்ஸ் அண்ட் இம்மெட்டீரியல் இன்புட்ஸ் இன் ஆர்டர் டு மேக் சம்திங் ஃபார் கன்சம்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் வேரியஸ் மெட்டீரியல் இன்புட்ஸ். மெட்டீரியல் இன்புட்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ட் இம்மெட்டீரியல் இன்புட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாங்காய் ஒரு பிக்கிள் தயாரிக்கிறோம், ஊறுகாய் தயாரிக்கிறோன்னா அதுக்கான மாங்காய் தான் மெட்டீரியல் இன்புட். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து மெயின் இன்புட். இம்மெட்டீரியல் இன்புட்ஸ்னால் அதுக்கு சைடு, இப்போ அதுக்கு வந்து அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் பவுல் வேணும், இல்லை ஒரு பிளாஸ்டிக் பவுல் வேணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்மெட்டீரியல் இன்புட்ஸ். ஸோ இதெல்லாம் போட்டால் தான் கடைசியில் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இட் இஸ் த ஆக்ட் ஆஃப் கிரியேட்டிங் அன் அவுட்புட், அ குட் ஆர் சர்வீஸ் விச் ஹேஸ் வேல்யூ அண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த யூட்டிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ ஒருத்தரோட இண்டிவிஜுவல், ஸோ ஒரு மனுஷனோட யூட்டிலிட்டி, அவங்க யூஸ் பண்ண முடிகிற மாதிரி ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க, ஒரு அவுட்புட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் வந்து ப்ரொடக்ஷன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் இன் எக்கனாமிக்ஸ் ரெஃபர்ஸ் டு த கிரியேஷன் ஆஃப் தோஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ ப்ரொடக்ஷன்னா என்ன எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? விச் ஹாவ் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. எக்ஸ்சேஞ்ச் வேல்யூனா மார்க்கெட்டில் இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ட்ராவல் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து பஸ்ஸஸ் வந்து டூ அண்ட் ஃப்ரோ வந்து அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து காசு கொடுக்குறாங்க பேசஞ்சர்ஸ்டேருந்தோ, இல்லை ஏதாவது கூட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எனக்கு வந்து காசு கிடைக்கும். ஸோ இதுதான் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. ஸோ இட் மீன்ஸ் த கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுற மாதிரி தயாரிக்கிறது, ஒரு கூட்ஸோ சர்வீசஸோ. ஸோ இதுதான் ப்ரொடக்ஷன். ஸோ யூட்டிலிட்டி மீன்ஸ் அ வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர் ஆஃப் அ ப்ராடக்ட். ஸோ நான் ஒரு ப்ராடக்ட்டை, இப்போ நான் போய் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறேன் அப்படின்னா இதை நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டேன், நான் ட்ராவல் பண்ணி சென்னை போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். ஸோ அந்த இடத்துல ஒரு யூட்டிலிட்டி நடந்திருக்கு. ஸோ யூட்டிலிட்டி அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபைங் பவர். ஸோ அந்த ப்ராடக்டோட சாட்டிஸ்ஃபைங் பவர்.
So utilities are in the nature of form, utility, time utility and place utility. So types of utilities இருக்குது. ஃபார்ம் யூட்டிலிட்டி, ஸோ என்ன மாதிரி ஃபார்மில் இருக்குது. டைம் யூட்டிலிட்டி, ஸோ இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை பண்ணால் தான் அது நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங் பவர் கொடுக்கும். பிளேஸ் யூட்டிலிட்டி, ஸோ இந்த மாதிரி 3 யூட்டிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபார்ம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி. இப்போ ஃபார்ம் அப்படின்னா if the physical form of a commodity is changed, its utility may increase. Cotton increases if it is converted into clothes. இப்போ வந்து காட்டன் இருக்குது, இதோட யூட்டிலிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பெருசாக இருக்காது. பட் அதுவே வந்து நீங்கள் க்ளோத்ஸாக மாற்றுறீங்க அப்படின்னா அதோடய ஃபார்ம், அதோட வடிவம் வந்து மாறுது, அதோட டைப் வந்து மாறுது. ஸோ இந்த இடத்துல இதோட வேல்யூ வந்து அதிகமாகும். ஸோ இதுதான் ஃபார்ம் யூட்டிலிட்டி. பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா if a commodity is transported from one place to another, its utility may increase. If rice transported to Tamil Nadu to Kerala, its utility will be more. இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரைஸ் நிறையா க்ரோ பண்ணுறோம், வளர்த்துறோம் அப்படின்னா இங்கேருந்து கேரளாவில் டிமாண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரைஸை வந்து அங்கே அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த மக்களுக்கு இந்த ரைஸ் கிடச்சிருச்சு. இப்போ பாஸ்மதி ரைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை மாற்றி விடுறது பிளேஸ் யூட்டிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக. டைம் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது இப்போ கமாடிட்டி ஸ்டோர் ஃபியூச்சர் யூசேஜ், இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். Agricultural commodities, paddy, wheat, etc. stored for regular use of consumers throughout the year. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் நிறைய பொருட்களை சேவ் பண்ணி வச்சுருப்போம், லைக் பேடி, வீட், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டாக் வச்சுருப்போம். ஸோ ஃப்யூச்சருக்காக நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து டைம் யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் எக்கனாமி இஸ் அ மிக்ஸ்ட் எக்கனாமி. ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் ஆர் எக்ஸிஸ்டிங் டுகெதர். ஸோ நம்மளது வந்து என்ன மாதிரி எக்கனாமி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் பப்ளிக்கும் இருக்குது ப்ளஸ் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இதுதான் மிக்ஸ்ட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ரொடக்ஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு. ஸோ ப்ரைமரி அப்படிங்கிறது வந்து நான் சொன்னேன் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுலேருந்து உருவாகிற ஒரு விஷயம் தான் ப்ரைமரி. செகண்டரி அப்படிங்கிறது இப்போது அந்த மாங்காவை வந்து நம்ம ஊறுகாய் ஆக்க போகிறோம், ஸோ அதுதான் செகண்டரி. ஸோ அந்த ஊறுகாவை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போகிறோம், அதுதான் டெர்ஷரி. ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இது நம்மளோட கோர்ஸோட வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா டெஃபினெட்லி கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் ஷேர் யூர் ஃப்ரெண்ட்ஸ் டூ. அண்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லை, பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 அண்ட் as well as யூபிஎஸ்சிக்கும் வேரியஸ் என்சிஆர்டி ஸ்டாண்டர்ட் புக்ஸோட கோர்சஸ் போயிட்டுருக்கு. யூபிஎஸ்சி as well as டிஎன்பிஎஸ்சி மென்டரிங் போயிட்டுருக்கு, ஆன்சர் ரைட்டிங் கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு இல்லை பேசிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.